மதுரை மீனாட்சி அம்மனுடைய அழக வர்ணிக்க 1000 பேர் இருக்கலாம். ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி குமரகுருபர் வர்ணிச்ச விதம் இருக்கே, அடடா, அது ஒரு தனி ரகம். அவர் சொல்றாரு, தாயே, உன் கால் சலங்க சத்தம் வெறும் சத்தம் இல்ல, அது 4 வேதங்கள் பாடுற மந்திரம். பாண்டிய மன்னனோட மகளா குட்டி குழந்தையா அன்னை நடந்து வரும்போது அவளுடைய அந்த முத்து சிரிப்பு இருக்கே, அது கடல்ல கிடக்கிற முத்தை விட ரொம்ப விலை மதிப்பானது. இது மட்டுமா, வானத்துல இருக்கிற அந்த நிலாவோட ஒளி கூட என் தாயோட கால் நகத்துல இருக்கிற ஒளிக்கு ஈடாகாதுன்னு சொல்லி அத்தனை மெய்சிலிர்ப்பா வர்ணிச்சிருப்பாரு. இந்த தமிழை கேட்டு மயங்கி போன மீனாட்சி அன்னை என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு சின்ன பெண்ணா நேர்ல வந்து திருமலை நாயக்கர் மன்னரோட கழுத்துல இருந்த முத்துமாலையை எடுத்து குமரகுருபர் கழுத்துல போட்டா. இது கதை இல்லங்க, வரலாற்று நிஜம். அவர் அன்னைய வருகன்னு கூப்பிட்ட அந்த பாடல் வரி இதோ உங்களுக்காக. தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைப்பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே, அகழ்தேர் உழவர். மீனாட்சியுடைய அழகு ஒரு அழகுனா அத தமிழ் வார்த்தையால அவர் அலங்கரிச்சது அதை விட பேரழகு.